ஹலோ ட்ரேடர்ஸ், மண்டேக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். அண்டு நெக்ஸ்ட் வீக்குக்கான கோல்டோட வியூ ஈரோஹெச்டி வியூ பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதில் சொல்கிற வியூஸ் எல்லாமே எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ எதுவுமே நீங்கள் ஒரு கால்ஸை எடுக்காதீங்க. ஸோ மண்டே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஜோன் ட்ரா பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட ஜோன்ஸ்லாம் மார்க் பண்ணியிருந்திருப்பீங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோன்லேருந்து அந்த 1 ஹவரோட சப்ளைலேருந்து தான் மார்க்கெட் வந்துட்டு ஸோ லாஸ்ட்டு 31st அன்னைக்கு ஃபால் ஆணுச்சு. சேம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிற்கிறது ஒரு டிமாண்டு தான். ஸோ மண்டே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியா என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு சப்ளை இந்த ஏரியா 56,000 ரவுண்ட் நம்பர்கிட்ட உள்ள சப்ளை மண்டே டைரெக்டாக இன்கேஸ் ஒரு கேப் டவுன் ஆகுது அப்படின்னா இந்த பிளாக் கலர் லைன் இருக்குல்ல, இதுக்கு கீழே மார்க்கெட் கேப் டவுன் ஆகுது டைரெக்டாகவே மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிட்ட இல்லை ஓப்பன் ஆகுது, இல்லை ஒரு டவுன் ஆகி மார்க்கெட்டுக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா ஃபர்தராக நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக அகெயின் நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லைனுக்கு கீழே ஸ்ட்ராங்காக பாடி க்ளோஸ் ஆச்சு 1 ஹவர் ஆர் 4 ஹவர்லனா அதுக்கப்புறம் ஃபர்தராக மார்க்கெட் ஃபாலோ ஆகும். ஸோ ரெக்கவரிங்கிறது ரொம்பவே கஷ்டம் இதுக்கப்புறம். ஸோ பேங்க் நிஃப்டியோட வியூ இது தான். இந்த சப்ளை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே சப்ளை இது தான். இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா இந்த சப்ளைலேருந்து அகெயின் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சப்ளைலாம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாக்டாக லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ளைலேருந்து தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்கும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்பேன் அதே 4 ஹவர் டிமாண்ட்லேருந்து தான் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிருக்கும். ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 4 ஹவரோட டிமாண்ட் எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவரி ஆகிடுச்சு. நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் ரெக்கவரி கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் ரெக்கவரி ஆகி அடுத்த சப்ளை வரைக்குமே போணுச்சு. ஒரே 2 கேண்டில் மார்க்கெட் ஆன் ஆச்சு. ஸோ அதனால் நான் ரெகுலராக கொடுக்கக்கூடிய அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எதுவுமே கால்ஸாக எடுக்காதீங்க, எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். பேங்க் நிஃப்டியோட வியூ இது தான். இந்த பிளாக் கலர் லைனுக்கு கீழே 56,095க்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சிச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபாலுங்கிறத எதிர்பார்க்கலாம். நிஃப்டியோட வியூ தான். ஸோ பேங்க் நிஃப்டியோட வியூ தான். நிஃப்டியோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃப்ளிப் ஜோன் ஏரியா. ஓகே, ஏன்னா நம்ம இந்த சப்ளைலேருந்து மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது லிக்விடிட்டி இல்லாமல் இம்பல்சிவாக வந்ததுனால மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ மார்க்கெட் அழகாக ட்ரிகர் ஆகி ஸோ கொஞ்சம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ரெக்கவரி ஆகிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் கொடுத்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ இந்த நிஃப்டியில் நான் போட்டிருக்க இந்த லைன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ரீன் கலர் போட்டிருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ரெட் கலர் போட்டிருக்க இந்த சப்ளை ஃப்ளிப் ஜோனுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த 24,462க்கு கீழே மார்க்கெட் பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ப்ரீ மார்க்கெட்லேயோ இல்லை லைவ் மார்க்கெட்லேயோ ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் பாடி க்ளோஸ் வச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக இங்கே இருக்கிற இந்த கேப்பை சடன்னு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கே வந்து பாடி க்ளோஸ் வச்சுட்டானா இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் நேராக இந்த டிமாண்டுக்கு தான் மார்க்கெட் வரும். இந்த கேப்பை டைரெக்டாக ஃபில் பண்ணும். ஓகேவா, ஸோ பார்ப்போம். மார்க்கெட் மண்டே நெக்ஸ்ட் வீக் ரொம்ப குரூஷியலான ஒரு வீக்காக கூட இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரெக்கவரி இதுலேருந்து இந்த க்ரீன் லைன்லேருந்து ரெக்கவரி ஆகணும். ரெக்கவரி ஆகலை, மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நம்ம டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ நிஃப்டியோட வியூ இந்த ஒரே ஒரு சப்ளை ஜோன் இந்த ஏரியா இந்த 3 லைனுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, ஸோ நிஃப்டியோட வியூ தான். இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். இன்ட்ராடே ஸ்டாக்ஸு நான் ஆல்ரெடி SBI லைவ் கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோலுமே இன்னமும் இது ஆக்டிவில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ சார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டிஸ்கார்ட் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் ட்ரிகர் ஆகி ஒரு 2% கிட்ட லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் ஃபாலோ ஆணுச்சு. ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இங்கே நான் என்ன தான் வியூ கொடுத்தாலும் அந்த லைவ் மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுப்பேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா லிங்க் ஒர்க் ஆகலைன்னா நாஸ் கவுன்சில் சர்ச் பண்ணுங்கள், இல்லை நம்மளோட சேனல் வரும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. SBI லைஃப் இன்னமும் டார்கெட் போகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் இங்கேருந்து ரெக்கவரி ஆகணும். டாடா ஸ்டீல் வந்து கொஞ்சம் இம்பல்சிவாக இருக்குது. ஒரு ஸ்வீப் என்ட்ரி ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த இடத்துல இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகி இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக மார்க்கெட் போகணும். இது ஒரு ஸ்விங்குக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாடா ஸ்டீல் இந்த இடத்துலேருந்து ரெக்கவரி ஆகணும். அகைன் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு டிமாண்டில் இருக்குது. ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவரி ஆகி இந்த கேப்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாடா ஸ்டீல் மட்டும்தான் அண்ட் SBI லைஃபு
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. ஓகேவா? ஸோ ஈரோஹெச்டி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், நெக்ஸ்ட்டு கோல்டுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஈரோஹெச்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்த டிமாண்ட் மறுபடியும் பை ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மறுபடியும் மார்க்கெட் இங்கே ஒரு கரெக்ட் டீமில் வருதுன்னா இங்கே ட்ரிகர் ஆகி மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஈரோஹெச்டியோட வியூவு. எந்த லைன் வரைக்கும் போகும்னா இந்த ரெட் கலர் லைனு இம்பார்ட்டன்ட் லைன். மார்க்கெட் மறுபடியும் அங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போ மார்க்கெட் இங்கே போதோ இங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஈரோஹெச்டியோட வியூ நெக்ஸ்ட் வீக்குக்கு இது தான். இந்த டிமாண்ட் ஆக்டிவாக இருக்கணும். இந்த டிமாண்ட்லேருந்து பை, அந்த மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் லைன்லேருந்து செல்லு. ஓகேவா? ஸோ கோல்டுக்கு பார்த்துடலாம். ஸோ கோல்டு வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே தான். ஒரு டே டைம் ஃப்ரேமோட விகோபியில் ஆர்டர் பிளாக் ட்ரிகர் ஆகி கன்ஃபர்மேஷன் 4 ஹவரில் கொடுத்து 4 ஹவரோட ஆர்டர் பிளாக் இருக்குது. மறுபடியும் மார்க்கெட்டிங் வந்துச்சுன்னா நம்ம ஒரு பை. ஓகே, மறுபடியும் மார்க்கெட்டிங் வந்துச்சுன்னா நம்ம பை. மறுபடியும் நம்ம செல் பண்ணணும்னா இந்த இடத்துக்கு போய்ட்டு தான் நம்ம செல் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம இங்கே பை எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா பை. லண்டன் செஷன் இன்ட்ராடே யூஸ் பண்ணுறதுக்கு செட்டப் இருந்துச்சுன்னா அகெயின் இங்கே இருக்கிறப்ப இங்கெல்லாம் மார்க்கெட் வரப்போ நம்ம பையை ட்ரை பண்ணுங்கள். அகெயின் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம அதுக்கப்புறம் செல் நம்மங்கிறது எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இம்பல்ஸாக போகிறதுனால கண்டிப்பாக உடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? இதை உடச்சிடுச்சுன்னா ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆகி இங்கே டிமாண்டில் பவர் எடுத்து மறுபடியும் இந்த சப்ளைக்கு போகணும். இங்கே செல்லு, இங்கே பை. ஓகேவா? ஸோ இன்ட்ராடேக்கு லண்டன் செஷனில் சார்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து அது லோயர் டைம் ஃப்ரேமில் என்ட்ரி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறது இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ வச்சு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ கோல்டோட வியூ இது தான். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஸோ லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு 100+ ஓட்ஸ்க்கு மேலே இருந்ததுனால தான் நான் மறுபடியும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் நம்மளோட வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லைக்ஸே இல்லை. ஸோ அதனால் ஒரு 129 ஓட்ஸ் கிட்டே இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 50+ லைக்காவது ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபர்தராக இன்னமும் வீடியோஸில் என்னெல்லாம் கொண்டு வரலாங்கிறத நான் ஐடியா பண்ணி நான் உங்களுக்கு அதையும் நான் சேர்த்து வீடியோவில் ப்ளே பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.